ஹே சிங்கர்ஸ், வெல்கம் டு ட்ராமா சீரிஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ராயல் அப்ஸ்டார்ட்ல எபிசோட் நம்பர் 6 தமிழ்ல பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல ஹீரோவை ஜெயிலுக்கு அனுப்புறதுக்கு அரசு சொல்லியிருப்பாங்க. ஹீரோவும் ஜாலியா ஜெயிலுக்கு போயிருப்பாங்க. இப்போ இந்த விஷயம் தெரிஞ்சதுனால இந்த பெரிய ஃபேமிலிஸ் எல்லாருமே ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. பாரு நம்ம கொஞ்சம் ஷேர் கேட்டதுக்கே அவன் எந்த வருத்து வந்தான். இப்போ அவன் ஜெயிலுக்கு போயிட்டான். இனி அவன் நம்ம கிட்ட வந்து கெஞ்சி 80% ஷேரை எடுக்க சொல்லுவான் பாரு. அவனுக்கு நம்ம சரியான பாடம் கத்து கொடுத்துருக்கோம். சரி, அவனை ஜெயில போய் பார்த்து அவன்கிட்ட இதெல்லாத்தையும் பண்ணது நாங்க தான், எங்களுக்கு கீழே தான் நீ அப்படின்றத சொல்லிட்டு வரலாம், அவனை நம்ம கெஞ்ச விடலாம் அப்படின்னு ஜெயிலுக்கு கிளம்பி போயிட்டு ஹீரோ கிட்ட காவலாளியை விட்டு சொல்ல விட்டா ஹீரோ வந்துட்டு, யாரு பெரிய வீட்டுக்காரனுங்களா, அவனுங்களெல்லாம் என்னால பார்க்க முடியாது, எனக்கு இது தூங்குற டைம், நான் வந்தேன்னு வச்சுக்கோயேன் அவங்கள அடிச்சு போடுவேன், போ சொல்லு அப்படின்னு துரத்தி விட்டுடுறாங்க. காவலாளி சொன்னோடனே இதை கேட்ட உடனே இந்த பெரிய வீட்டுக்காரங்களுக்கெல்லாம் செம ஷாக்கிங்கா இருக்கு. அந்த முட்டாளுக்கு என்ன அறிவே இல்லையா, எங்களை போய் இப்படி சொல்லியிருக்கான், ஒருவேளை நாங்கள் அவனை ஜெயிலுக்கு அனுப்பிட்டோம்ல, அந்த கோவத்துல இந்த மாதிரி பேசுறானா இருக்கும், இரு 2 நாள் கழிச்சு வந்து பேசுவான், அப்ப அவன் நம்ம கிட்ட கெஞ்சுவான், எங்களை ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு கெஞ்சுவான், அப்ப பாத்துக்கலாம் அப்படின்னு அங்க இருந்து கிளம்பி போறாங்க ஹீரோவோட விஷயம் எதுவுமே தெரியாம. இந்த பக்கம் வெய்யோட லீடருக்கு இந்த விஷயம் தெரிய வருது. ஹீரோவை அந்த பெரிய வீட்டுக்காரங்க எல்லாருமே சேர்ந்து ஜெயிலுக்குள்ள தள்ளிட்டாங்களா. என்ன இருந்தாலும் அந்த முட்டாள் நம்ம ஃபேமிலியை சேர்ந்தவன். ஃபர்ஸ்டா கவர்மெண்ட் ஜாப் அவனுக்கு தான் கிடைச்சிருக்கு. சோ நம்மளோட ஃபேமிலியை அவங்களால புள்ளி பண்றதுக்கு நம்ம அலோ பண்ணவே கூடாது. அதனால ஒண்ணு பண்ணலாம், அவங்க அந்த பெரிய வீட்டுக்காரங்க இருக்காங்கல்ல, ஒவ்வொருத்தரோட ஃபேமிலியிலயுமே நிறைய பேர் கரப்ஷன் பண்ணிருக்காங்க. அவங்க எல்லாரோட லிஸ்டையும் எடுத்து அவங்க எல்லார் மேலேயுமே அரசர்கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட்டை ரைஸ் பண்ணுங்க. இவங்க எல்லாருக்கும் நம்மளை பார்த்தா ஒரு பயம் வரணும்னு. ஸோ அதே மாதிரி கம்ப்ளைண்ட்டை கொடுக்குறாங்க. அந்த கம்ப்ளைண்ட் எல்லாத்தையும் அரசர் படிச்சுட்டு இதுல யார் யார் மேல என்னென்ன குற்றம் போட்டிருக்கோ அது எல்லாத்தையுமே விசாரிச்சு அவங்க எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு அரசர் ஆர்டர் போட்டுடுறாங்க. இப்ப எல்லா மந்திரிமார்களையுமே அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தாச்சு. ஹீரோ அவங்கள எல்லாத்தையும் பார்த்துட்டு இவங்க எதுக்காக அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வராங்க அப்படின்னு தெரியாம காவலாளியை கூப்பிட்டு விசாரிக்க, காவலாளியும் எங்களுக்கு என்ன அதெல்லாம் தெரியாது, அரசர் இவங்க எல்லாரையும் அரெஸ்ட் பண்ண சொன்னாங்க, அதனால தானே. ஹீரோ யோசிக்கிறாங்க, அரசர் எதுக்காக இவங்க எல்லாரையும் அரெஸ்ட் பண்ண சொல்லியிருப்பாங்க, யாராச்சும் கம்ப்ளைண்ட் கொடுக்காம அவரால் பண்ண முடியாது. ஒருவேளை இந்த வெய்யோட லீடர் இருக்கார்ல, அவர் சும்மா போற போக்கில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து வச்சிருப்பாரு, அரசர் இதுதான் சாக்கு அப்படின்னு எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணியிருப்பாரு. ஏய் சூப்பர் மூவ் அப்படின்னு ஜாலி ஆயிட்டாங்க. இந்த பக்கம் வெய் லீடருக்கு இந்த விஷயம் தெரிய வருது, அரசர் எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு. அவருக்கு ஷாக்கு தாங்க முடியல. இதுக்கு முன்னாடி எத்தனை தடவை நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம், அப்பெல்லாம் ஒரு ஆக்ஷன் கூட எடுத்தது கிடையாது, இந்த தடவை எதுக்காக அவங்க உடனே ஆக்ஷன் எடுத்துட்டாங்கன்னு. அது மட்டும் இல்லாம இந்த பெரிய வீட்டுக்காரங்க எல்லாருமே வெய் லீடர் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தது அப்படின்ற விஷயம் தெரிஞ்சு அவங்க மேல ரொம்ப கோவமா வீட்டுக்குள்ள வந்து வெய் லீடர் கிட்ட கத்துன்னு கத்துறதுக்கு வெய் லீடர் சொல்றாங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க, இது வரைக்கும் எத்தனை தடவை நீங்க எங்க ஃபேமிலி மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பீங்க, நாங்க உங்க ஃபேமிலி மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்போம், எத்தனை கரப்ஷன் கேசஸ் நம்ம ஃபைல் பண்ணிருப்போம், அரசர் இது வரைக்கும் யாரையாவது அரெஸ்ட் பண்ணிருக்காரா, கிடையவே கிடையாது. இந்த தடவை அது நடந்திருக்கு அப்படின்னா ஹீரோக்கு பின்னாடி ஸ்ட்ராங்கான ஏதாவது ஒரு ஆள் இருப்பாங்க, அதனாலதான் அரசர் உடனேயே ஆக்ஷன் எடுத்திருக்காரு. ஸோ இம்பீரியல்ல இருந்து, அதாவது அரச ஃபேமிலியில இருந்து ஹீரோக்கு யாராவது ஹெல்ப் பண்றாங்களா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும்னு. இதை கேட்ட உடனே இவங்க எல்லாருக்கும் கொஞ்சம் கன்வின்சிங்கா தான் இருக்கு. ஆமா, நானும் கேள்விப்பட்டேன், அவனோட கிளாஸ் ஷாப்பை இப்போ ஏதோ ஒரு பொண்ணு பார்த்துட்டு இருக்கு அப்படின்னு. என்னன்னு நான் போய் விசாரிச்சுட்டு வரேன் அப்படின்னு எல்லாருமே சேர்ந்து கிளாஸ் ஷாப்புக்கு போறாங்க. அதே நேரத்தில் இந்த பக்கம் நம்ம ஹீரோ ஜெயிலுக்குள்ளே இருந்து உப்பு எப்படி தயாரிக்கிறது அப்படின்ற விஷயத்த ஒரு மினிஸ்டருக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. நிறைய புதுவிதமான பொருட்களை உருவாக்கக்கூடிய மினிஸ்டருக்கு சொல்லிக் கொடுக்க அவங்களும் செஞ்சு பார்க்குறாங்க. 2 மணி நேரத்தில் 2 கிலோ உப்பு செய்ய முடியுது. நிஜமாவே இது பாசிபிளா? உப்பு ரெடி ஆயிடுச்சு, அதுவும் ரொம்ப நீட்டான உப்பா இருக்கு, இதுல எந்த ஒரு கலப்படமே இருந்த மாதிரி தெரியல அப்படி இப்படின்னு ரொம்ப ஜாலி ஆயிட்டாங்க. ஹீரோவும் இது மாதிரி நிறைய உப்பு செஞ்சு கொடுங்க, அரசர்கிட்ட நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன் வாக்கு கொடுத்துருந்தேன், இப்போ நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துட்டேன், இனி நீங்க இந்த விஷயத்த அரசர்கிட்ட போய் சொல்லிக்கோங்கன்னு. ஸோ அரசருக்கு இந்த விஷயத்த காமிக்க உடனே அரசருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. மந்திரிமார்கள் எல்லார்கிட்டையும் காமிக்க, மந்திரிமார்கள் எல்லாரும் பார்த்து இந்த மாதிரி ஒரு உப்பு நமக்கு கிடைச்சிருக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா. ஸோ உப்பை நம்மளே தயாரிச்சு கொடுக்கும்போது எல்லா நாட்டுக்காரங்களுமே நம்மளை தான் டிபெண்ட் பண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும், இதனால நம்ம நாட்டில் போர் செய்யறதுக்கு எவனும் வரமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஒரு மந்திரி சொல்றாங்க, ஆமா இதை செஞ்சு கொடுத்த ஹீரோக்கு நம்ம ஏதாவது ஒன்று கொடுத்தாகணும் அப்படின்னு. அரசரும் ஆமா அவனுக்கு ஏதாவது அரச பதவி கொடுக்கலாம் நான் நினைக்கிறேன், என்ன டைட்டில் அவனுக்கு கொடுக்கலான்னு கேட்கும்போது எல்லாருமே டியூக் டைட்டில் கொடுத்துருவோம், அதுதான் ரொம்ப உயர்வான டைட்டில், கண்டிப்பா அவனுக்கு இது வேணும் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்க ஒருத்தர் மட்டும், ஒரு மந்திரி மட்டும் சொல்றாங்க, இல்ல எனக்கு இதுல சம்மந்தம் கிடையாதுன்னு. இது யாருன்னு பார்த்தா அரசியோட அண்ணன், கூட பிறந்த அண்ணன், அவங்க தான் மந்திரியா இருக்காங்க. ஸோ இவங்கள நான் அங்கிள் அப்படின்னு சொல்றேன். ஸோ அந்த அங்கிள் மந்திரி இருக்காங்கல்ல, அவங்களுக்கு இதுல இஷ்டமே இல்லைன்னு சொல்றாங்க.
அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு கேட்கும்போது அவனோட வாயை பத்தி உங்களுக்கு தெரியுமா, அவன் எல்லார்கிட்டயுமே வம்பிழுப்பான். டியூக் அப்படின்ற பதவி எல்லாருக்கும் ரொம்ப ஈஸியா கிடைச்சிடாது, அதுக்கு நிறைய எல்லாரும் கஷ்டப்பட்டு எக்ஸாம் எழுதி அந்த மாதிரி தான் கிடைக்கும். ஆனா இவனுக்கு நீங்க சும்மா ஒரு உப்பு செஞ்சுட்டா அப்படின்றதுக்காக கொடுத்தீங்கன்னா இதனால வேற டியூக்மார்களுக்கு கோவம் வரும், இதனால அரசவையில நிறைய விஷயங்கள் மாறுறதுக்கான சான்ஸ் இருக்கு, குழப்பங்கள் ஏற்படும். அரசருக்கும் இது கொஞ்சம் யோசிக்கும் போது ஆமா அவன் வாய்க்கு நம்ம டியூக்கோட பொசிஷன் கொடுத்தா சரிப்பட்டு வராது, வேணா மார்க்கியோ பொசிஷன் கொடுக்கலாமா அப்படின்னு கேட்கறதுக்கு எல்லாருமே ஒத்துக்கிடுறாங்க. அப்புறம் என்ன, அவருக்கு மார்க்கியோ பொசிஷன் கொடுத்தாச்சு அப்படின்னு அரசர் ஆணை ஆன்டிக்கு போய் சேருது. ஆன்டியால நம்பவே முடியல, அதை வாங்கிக்கிட்டு அவன் தான் ஜெயில இருக்கானே, ஜெயில இருக்கவனுக்கு அரச பதவி கொடுப்பீங்களான்னு கேட்கறதுக்கு ஆமா நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க அவர் நல்லா தான் இருக்காருன்னு சொல்லிட்டு போவ. ஆன்டிக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுச்சு, இதை எல்லாரும் செலிப்ரேட் பண்ணியே ஆகணும், எல்லாரும் ட்ரீட் எடுங்க கொண்டாடுங்க, அது மட்டும் இல்லாம நிறைய ஸ்வீட் செய்யுங்க, நான் ஹீரோவை பாக்குறதுக்கு இப்பவே போக போறேன் அப்படின்னு ஜெயிலுக்கு கிளம்பி போக முடிவு பண்ணிட்டாங்க. இப்போ ஹீரோ வந்துட்டு மந்திரிமார்கள் எல்லாரையுமே காவலாளிகள் விசாரிச்சுட்டு இருப்பாங்கல்ல, அந்த இடத்துக்கு வந்து பார்க்குறாங்க. இந்த ஃபர்ஸ்ட் இருக்கான்ல இவன் கண்டிப்பாக பெரிய ஊழல் செஞ்சுருப்பான், எனக்கு தெரியும் மூஞ்ச பார்த்தாலே தெரியுதுன்னு சொன்னோடனே அந்த மந்திரியை கோவந்துருச்சு. நீ யாரா, நீயே ஜெயிலுக்குள்ளே இருக்க, எங்களை பார்த்து இப்படி பேசிட்டியா அப்படின்னு ரெண்டு பேரும் வாக்குவாதம் பண்ணும்போது அவன் முறைச்சு பார்க்குறான்னா ஹீரோ கோவந்துருச்சு. முறைச்சு பார்க்குறியா, என்னையே முறைச்சு பார்க்குறியா அப்படின்னு அடிக்க போயிடுறாங்க. ஆனால் காவலாளிகள் எல்லாருமே ஹீரோ கிட்ட ரொம்ப பண்பாக நடந்துக்கிறாங்க. இதை பார்க்கும்போது வேற மந்திரிமார்களுக்கு நம்மளையும் ஜெயிலுக்கு அரெஸ்ட் பண்ணி தான் வந்திருக்காங்க, நம்மள எப்படி உட்கார வச்சிருக்காங்க, ஆனா அவனுக்கு மட்டும் என்ன ராஜ ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு, இது சரியில்லையே அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும் போதே அங்க ஆன்டி வராங்க. அவங்க வந்தோடனே உனக்கு மார்க்யூ டைட்டில் கொடுத்துருக்காங்க, இந்தாங்க ஸ்வீட் எடுங்க கொண்டாடுங்க அப்படின்னு எல்லாருக்கும் ஸ்வீட்டை கொடுக்க ஹீரோவாலே நம்ப முடியல, எனக்கு ஜெயிலுக்குள்ள இருக்கும் போதே மார்க்யூ டைட்டில் கொடுத்துருக்காங்களான்னு. ஆண்டியும் ஆமா ஆமா வா நான் உனக்கு சொல்றேன் அப்படின்னு ஹீரோ அவங்க வந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. இந்த கரப்ஷன் மந்திரிமார்கள் இருக்காங்கல்ல அவங்க எல்லாருக்கும் செம ஷாக்கு, ஜெயிலுக்குள்ள இருக்கும் போதே ஒருத்தனுக்கு எப்படிடா மார்க்யூ டைட்டில் கொடுத்தாங்க, கண்டிப்பா இவனுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய ஆட்கள் இருக்காங்க அப்படின்னு எல்லாருக்குமே ஹீரோக்கு பின்னாடி பெரிய ஆள் இருக்காங்க அப்படின்னு டவுட் வந்துருச்சு. அதே நேரத்துல இந்த பக்கம் ஹீரோவுக்கு மார்க்யூ டைட்டில் கிடைச்சிருச்சு அப்படின்ற விஷயம் பெரிய ஃபேமிலிக்கு தெரிய வருதா, அவங்க எல்லாருக்கும் ஜெயிலுக்குள்ள இருந்துட்டு அவனுக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இன்னும் ஷாக் ஆகி நம்ம கிளாஸ் ஷாப்புக்கு அன்னைக்கு போகணும்னு முடிவு பண்ணிடணும், போக முடியல, இன்னைக்கு கண்டிப்பா போயே ஆகணும் அப்படின்னு நேரா கிளாஸ் ஷாப்புக்கு போறாங்க. அங்க ஒரு பொண்ணை பாக்குறாங்க, அவங்க தான் ஓனர் அப்படின்றது தெரியுது, அதனால பக்கத்துல இருக்கவங்க கிட்ட அந்த பொண்ணு யாருன்னு கேட்கறதுக்கு எங்களுக்கே தெரியாது, அவங்க தான் எங்களுக்கு ஓனர், அது மட்டும் தான் எங்களுக்கு தெரியும் அப்படின்றாங்க. சரி அவங்கள பாக்குறதுக்காக கேட்க போலாம் அப்படின்னு பாக்குறதுக்காக சொல்லி அனுப்புறாங்க. ஹீரோயினுக்கு இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே ஓ அந்த பெரிய ஃபேமிலி இங்கே வராங்களா, ஹீரோவை தூக்கி ஜெயிலில் போட்டாங்கல்ல, அவங்கள என்ன பண்ணுறேன்னு பாருங்க, சட்னி ஆக்கிற போறேன் அப்படின்னு உள்ளே வர சொல்கிறாங்க. ஸோ பெரிய ஃபேமிலியும் உள்ளே போகும்போது உள்ளே போகணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு செக்கிங் முடிச்சுட்டு தான் போகணும் அப்படின்னு காவலாளிகள் செக் பண்ணுறாங்களா, இவங்களுக்கெல்லாம் என்னடா ஒரு முதலாளி அம்மாவை பார்க்குறதுக்கு செக்கிங் எல்லாம் பண்ணுறாங்களா அப்படின்னு கோபமாக தான் இருக்குது. இருந்தாலும் உள்ளே போய் யார் அது அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோயினை இவங்க எல்லாருக்கும் தெரியும் பெரிய ஃபேமிலின்றதுனால. ஸோ இளவரசியா அப்படின்ற மாதிரி ஷாக்காகி பார்க்க ஹீரோயினும் ஆமாம் இளவரசி தான், வேற யாரை நீங்கள் இங்கே எதிர்பார்த்து வந்தீங்க அப்படின்னு கோமா கேட்க இல்லை அந்த மாதிரிலாம் இல்லை, ஹீரோ எங்களுக்கு 5வது வரக்கூடிய எல்லா பொருட்களையுமே கொடுப்பேன் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருந்தான், அதை பற்றி பேசிட்டு போகிறதுக்காக தான் ஓனரை பார்க்க வந்தோம், ஓனர் நீங்கள் தான் அப்படின்றது எங்களுக்கு தெரியவே இல்லை, அதான் சர்ப்ரைசிங்காக இருந்துச்சுன்னு ஹீரோயினும் அவன் ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தானாலாம் தர முடியாது, இந்த ஒர்க் ஷாப் ஆரம்பிச்சதுலேருந்தே 50% ஷேரு எனக்கும் அவனுக்கும் உண்டு, அவன் மட்டும் ஓகே சொன்னால் பத்தாது, நானும் அதில் பார்ட்னராக இருக்கிறதுனால நான் ஓகே சொன்னால் மட்டும்தான் பொருட்கள் உங்கள் கையில் கிடைக்கும், அது மட்டும் இல்லாமல் என்ன இப்போ ஹீரோ வந்துட்டு ஜெயிலுக்கு போயிட்டான், அதனால அவனுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது, எனக்கு கொடுக்கணும் நிச்சயம் இருந்தால் மட்டும்தான் நான் கொடுப்பேன்னு. பெரிய வீட்டுக்காரங்களும் எங்களை மன்னிச்சிருங்க ஹீரோயின், இதில் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டிருக்கு அப்படின்ற விஷயம் எங்களுக்கு தெரியவே தெரியாது, ராஜ ஃபேமிலி இதில் இருக்காங்கன்னு தெரிஞ்சிருந்துச்சுன்னா நாங்கள் ஹீரோவை எதுவுமே பண்ணியிருக்க மாட்டோன்னு ஹீரோயினுக்கும் வந்துருச்சு. ஒருவேளை நான் இதில் இன்வால்வ் ஆகலை அப்படின்னா நீங்கள் ஹீரோவை என்ன வேணாலும் பண்ணுவீங்களா, ஏழை பொதுமக்கள் கிட்ட நீங்க இப்படிதான் இவ்வளவு நாள் நடந்துட்டு இருக்கீங்களான்னு கேட்டோடனே அவனுங்க எல்லாருக்கும் ஆட்டங்கன்றுச்சு. ஐயோ அந்த மாதிரி நாங்க சொல்ல வரல அப்படின்னு சொல்றதுக்கு ஹீரோயினும் எனக்கு டைம் கிடையாது, நிறைய விஷயங்கள் நான் பண்ண வேண்டியது இருக்கு, உங்களுக்கு நாங்க பொருட்கள் தரமாட்டோம், இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்னு அனுப்பி விட்டுடுறாங்க. ஸோ பெரிய வீட்டுக்காரங்களுக்கு என்ன பண்றதுனே தெரியல. ஹீரோயினுக்கு அவங்க எல்லாரையும் திட்டி அனுப்புனதுல ஒரே ஹாப்பி ஆயிடுச்சு. ஏன்னா ஹீரோயினுக்கு தெரியும் அவங்க கண்டிப்பா கேஸை வாபஸ் வாங்கிடுவாங்கன்னு. ஆனா இந்த பெரிய வீட்டுக்காரங்க எல்லாருமே கேஸை வாபஸ் வாங்குறதுக்கு பதிலாக ஃபர்ஸ்ட் இந்த விஷயம் எல்லாமே வே லீடருக்கு தெரியுதா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக அங்க போய் கேட்குறாங்க. வே லீடரும் நீங்க என்ன சொல்றீங்க, ஹீரோயின் இளவரசியா அந்த ஷாப்ல 50% வச்சிருக்குது, அது மட்டும் இல்லாம அவனுக்கு மார்க்யூ டைட்டில் கொடுத்துட்டாங்களான்னு. உடனே பெரிய வீட்டுக்காரங்க எல்லாரும் எங்களுக்கு தெரிஞ்சது கூட உங்களுக்கு தெரியல, இப்ப என்ன பண்றதுன்னு கேட்கறதுக்கு நீங்க கேஸை வாபஸ் வாங்குறது தான் கரெக்டா இருக்கும். ஏன்னா ஹீரோ பெரிய வீட்டு
ஃபேமிலியை அரச ஃபேமிலி கூட சேர்ந்து தான் எதிர்க்கிறான். ஸோ அவன் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கான். நீங்கள் இந்த கேஸை வாபஸ் வாங்கினா தான் கரெக்டாக இருக்கும்னு சொன்னதுனால வேற வழி இல்லாமல் இந்த பெரிய வீட்டுக்காரங்களும் கேஸை வாபஸ் வாங்குறதுக்காக பெட்டிஷன் போடுறாங்க. அரசரும் அதை படித்து பார்த்துட்டு, ஓ இப்போ இவங்களுக்கு நம்மளோட ஃபேமிலி அதில் இன்வால்வ் ஆயிருக்கு அப்படின்ற விஷயம் தெரிஞ்சிருக்கா இருக்கும். நான் ஆல்ரெடி ஹீரோவை நாளைக்கு ஜெயிலேருந்து ரிலீஸ் பண்ணலாம் தான் நினச்சிட்டு இருந்தேன். சரி போயிட்டு நாளைக்கு அவனுக்கு ரிலீஸ்ன்ற விஷயத்த சொல்லிடுங்கன்னு தளபதி கிட்ட சொல்லி அனுப்ப தளபதிக்கு ஒரே குழப்பமா இருக்கு. இங்க என்னடா நடக்குது? ஹீரோ அவன் பாட்டுக்கு உள்ள வரான், ஜெயிலுக்குள்ள ஏதோ டூருக்கு வந்த மாதிரி வெளியில போறான். அரசர் வேற ஜாலியா அவனை உள்ளேயும் வெளியிலையும் விட்டுட்டு இருக்காரு. அரசருக்கும் ஹீரோக்கும் நடுவுல என்னதான் நடக்குது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே அங்கிருந்து போயிட்டு ஹீரோவை ஜெயிலில் பார்க்க போனா ஹீரோ நல்லா தூக்கம் சொக்கமாக தூங்கிட்டு இருக்காங்க. தளபதியும் போயிட்டு எழுந்திரிடா, உனக்கு ஆர்டர் வந்திருக்கு, அரசரோட நாளைக்கு ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, நான் காலையிலேயே வந்து ரிலீஸ் பண்ண போறேன்னு. ஹீரோவும் ரொம்ப நல்லது, இங்கே இருக்கக்கூடிய திங்ஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ணி வைங்க, அடுத்த தடவை நான் வரும்போது யூஸ் பண்ணணும்னு. தளபதி காவலாளிகள் எல்லாருமே இதுவும் வீடு கிடையாதுரா ஜெயில், அதை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோன்னு. ஹீரோவும் வெளியில இருக்கிறத விட இங்கே தாண்டே ரொம்ப நல்லா இருக்கு, அதனால தான் நான் திரும்பி வர போறேன், தளபதி வா வெளியில போகலாம் அப்படின்னு. காலங்காத்தாலே வெளியில 2 பேரும் போயாச்சு. ஹீரோவும் வரியா போயிட்டு நம்ம டீ குடிக்கலாம் கேட்கறதுக்கு தளபதியும் நான் உன்ன மாதிரி வேலை வெட்டி இல்லாதவன் கிடையாது, எனக்கு வேலை இருக்கு போடா அப்படின்னு ஹீரோவை துரத்தி விட்டு அவங்க வேலைக்கு போறாங்க. ஹீரோ ஜாலியா வீட்டுக்கு கிளம்பி போயாச்சு. இந்த பக்கம் ஹீரோயினை அரசர் கூப்பிட்டு விட்டுருக்காங்கன்னு கூப்பிட்டு விட ஹீரோயினும் வராங்க. அங்க அங்கிள் மந்திரி இருக்காங்கல்ல, அவங்களும் அவங்களோட பையனை நின்றுட்டு இருக்காங்க. என்ன விஷயம் அப்படின்னு கேட்கறதுக்கு அங்கிள் மந்திரியும் உன்னோட கல்யாண விஷயமா தான் பேசுறதுக்காக வந்திருக்கேன், நம்ம சின்ன வயசுல இருந்தே உனக்கும் என் பையனுக்கும் கல்யாணம் பண்ணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தோம்ல, பாரு இப்போ நீங்க 2 பேருமே வளர்ந்துட்டீங்க, சின்ன வயசுல இருந்தே ஒன்னாவே வளர்ந்துருக்கீங்க, அதனால உங்க 2 பேருக்கும் இப்பவே கல்யாணம் பண்ணி வைக்கலாம் நாங்க முடிவு பண்ணியிருக்கோம்னு. அரசரும் ஹீரோயின் முறைச்சு பாக்குறாங்களா. அப்ப அரசரும் உன்னோட சம்மதத்தை கேட்கறதுக்காக தான் உன்னை கூப்பிட்டு விட்டோம்னு சொல்றதுக்கு ஹீரோயின் எனக்கு சம்மதம் கிடையாதுன்னு. அங்கிளுக்கு செம்ம ஷாக்கிங்கா இருக்கு, ஏன் அப்படின்னு கேட்கறாங்க. ஹீரோயின் எதுவுமே சொல்லாம அமைதியா நின்னுட்டு இருக்காங்க. இதுக்கு ஹீரோயின் என்ன பதில் சொல்ல போறாங்க அப்படின்றத அடுத்த எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சோ ஹீரோயின் ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்ல போறாங்களா, இல்லனா அங்கிள் மந்திரியோட பையனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக சம்மதம் சொல்லி அதுல ஹீரோ பிரச்சனை பண்ண போறாங்களா அப்படின்ற எல்லாத்தையுமே அடுத்தடுத்த எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சோ மிஸ் பண்ணாம அடுத்தடுத்த எபிசோட்காக வெயிட் பண்ணுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. Thank you friends, take care, bye bye.